ஏன்னா உங்கள் காசு கொடுத்து கற்றுக்க போகிறீங்க, எனக்கு பிடிக்கல, ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, எனக்கு பிடிக்கல, என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு பிடிக்கல, நீங்கள் எனக்கு சரியாக சொல்லித்தரல, என்னோட காசு ரிட்டன் கொடுன்னு கேட்க முடியும். அவ்வளோ தைரியம் இருக்கும் போது எதுக்கு வேஸ்ட்டாக கமெண்ட்லாம் போட்டுட்டு இங்கே வந்து லைவாக பாருங்கள் எப்படி சொல்லித்தராங்கன்ற. எல்லாமே ஒரே நாளில் யாருமே டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன்லாம் ஆகிட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 25 நாள் 30 நாள் 60 நாள் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். அந்த ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ஒரு டெக்னீஷியன் ஆக முடியும். இப்போ ஒரு சைக்கிள் கொடுத்த உடனே சைக்கிள் ஓட்டிட முடியாது, கரெக்டுங்களா? ஒரு 5 நாள் சைக்கிள் ஓட்டுவாங்க, கீழே விழுவாங்க, திருப்பி ஓட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது ப்ராக்டிஸ். அதனால தான் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்னு சொன்னாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நம்மளாலே ஒரு பெரிய மொபைல் டெக்னீஷியனாக ஆக முடியும். அதனால் இப்பயும் சொல்கிறேன், ஒரு இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அங்கே சர்வீஸ் இருக்கான்னு பாருங்கள், அங்கே சொல்லி தராங்களான்றது நேரில் பார்த்துட்டு ஃபீஸ் கட்டுங்க. அது பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கமெண்ட் போட்டுடலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்ஸ்ல நான் சொல்லக்கூடாது, பேர்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடாது. சும்மா நானும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல கமெண்டாகவே போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, என்னடா கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. அதனால விஷயம் தெரியாமல் யாரோட உழைப்பையும் தப்பாக பேசாதீங்க. அப்படி உழைப்பு தப்பாக பேசணும்னு தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, என்னோட அட்ரஸ் கீழே கொடுக்குறேன், நேராக வாங்க. வீடியோ அப்படியே 2 பேரும் நின்று வீடியோ போட்டுடலாம், எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லிட்டு விசஸ் போட்டுடலாம். என்னோட பேர் பிரவீன், வேலூர் எட்டர்னல் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்குறீங்க. எனக்கு வந்து பேசிக்கே சுத்தமாக தெரியாது சார், ஒரு மொபைல் கூட ஓப்பன் பண்ண தெரியாது, என்னால் கற்றுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக கற்றுங்க, லைவாக வந்து பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க டிஸ்பிளே கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி ஒருத்தர் நடிக்கலாம், இவ்வளோ பேருமா நடிச்சுன்னு உட்காந்து வைப்பாங்க. நிதிஷ் கரெக்டாக இல்லையாடா? இங்கே நல்லா சொல்லித்தராங்களா, சும்மா நடிக்கிறாங்களா? சூப்பராக சொல்லித்தராரு. ஓகேவா? நீ கடை வச்சாச்சா? வச்சாச்சு. இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? டிஸ்பிளேக்கு வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. கிளாஸ் சேஞ்ச் பண்ணி. தீபக் எந்த ஊர்? என்ன படிச்சிருக்கிற? ஓகே, அப்புறம் ஏன் படிக்கலையா? சரி, பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்துட்டியா? வந்து எத்தனை நாள் ஆச்சு? சொல்கிறேன், உன்னை பார்த்து நிறைய பேர் பார்ப்பாங்க 10th படித்தவங்களாம். 20 நாள் ஆகுதா? சரி, கற்றுக்கினியா? ஈஸியாக இருக்குதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? ஓகே, இப்போ எந்தெந்த லெவலில் பண்ணுவேன், நான் கற்றுன்னு இருக்கிறேன்? ஓகே ஓகே, சார்ஜ் செக்ஷன் தெரியும். அடுத்து இன்னும் போயினுக்குது கிளாஸ், கரெக்டாக? ஓகே, இப்போது கெப்பாசிட்டினா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன, காயில்னா என்ன, இதெல்லாம் கற்றுக்கினியா? ஓகேப்பா. இப்போது உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குதா மொபைல் சர்வீஸ்லாம் பண்ணுவேன்னு? சொல்கிறா, உன்னை பார்த்து உண்மையில் லைவ் போயின்னு இருக்குது. அதை பார்த்து பசங்களுக்கு சொல்லணும், தைரியமாக இருந்தால் தானே. தைரியமாக சொல்லு. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதுனால தான் அது மாதிரி பண்ணுறேன்னு தெரியும். சரியா? இப்போ சொல்லு, பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும் தானே? சொல்கிறா, வெக்கப்படாதா? சரி, உங்கள் அண்ணன் பேசுவாங்க, தம்பி பேசுவாங்க. உண்மையிலே வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதுக்கு எல்லாருமே தயக்கப்படுவாங்க. நீங்களே இருந்தால் கூட யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா பார்க்குறீங்கன்னா நீங்கள் பேசுவீங்களா? இதே தான் ஒரு ஸ்டூடெண்ட் ரிவ்யூ எடுக்கும்போது யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேமரா பார்க்கும்போது கொஞ்சம் ஃபியர் பண்ணுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஆனால் ரியாலிட்டியாக அவங்க நேராக இங்கே தான் கிளாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க காசு ரிட்டர்ன் கேட்க போகிறாங்க, கரெக்டுங்களா? டிஸ்பிளே ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. தம்பி, கிளாஸ்லாம் எப்படா போகுது? ஓகேவா, நல்லா சொல்லித்தராங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சொல்லும் போது இப்போ பேசும்போது எதனா வித்தியாசம் இருக்குதா? எத்தனை நாள் ஆச்சு வந்து? கொஞ்சம் டெவலப் தெரியுது. ஓகே ஓகே. அதே மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா என்னோட ரீல்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் எனக்கு சுத்தமாக தெரியலனா கூட வாங்க, சிப் லெவல் வரைக்கும் நான் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் டெக்னீஷியனாக கண்டிப்பாக ஆவீங்க. தேங்க்யூ. கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள். அப்படின்னா பயோவில் 3 நம்பர் இருக்குது, அந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.